பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவின் பிறந்த நாளை ஒட்டி புட்டபர்த்தியில் உள்ள பிரசாந்தி நிலையம் பக்தர்களின் கூட்டத்தில் அலைமோதுகிறது. பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவின் பிறந்த நாளை ஒட்டி ஒரு வாரமாக புட்டபர்த்தியில் பக்தர்கள் வெள்ளம் அலைமோதி வருகிறது. பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் புத்தகங்கள் அடங்கிய நூலகம் பக்தர்களிடம் அதிக வரவேற்பை பெற்றுள்ளது. பாபாவின் 85வது பிறந்த நாளை ஒட்டி பகவான் பாபாவின் சிறப்புகளை விளக்கும் வகையில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, ஆங்கிலம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் அச்சிடப்பட்ட நூல்களும் ஆங்காங்கே சிறு ஸ்டால்கள் மூலம் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த புத்தகங்களை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையில் அனைவரும் ஆர்வத்துடன் வாங்கி படித்து பயன்பெறுகின்றனர். பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவின் 85வது பிறந்த நாளில் அவரிடம் ஆசி பெறுவதற்காக உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பிரசாந்தி நிலையத்தில் குவிந்த வண்ணம் உள்ளனர். இவர்களுக்கு 3 வேளையும் இலவச அன்னதானம் வழங்கப்படுகிறது. இதற்காக பிரம்மாண்டமான தனி பந்தல் அமைக்கப்பட்டு 20 கவுண்டர்களில் உணவு வழங்கப்படுகிறது. இவர்களுக்கான உணவு தயாரிக்கும் பணியை பகவானின் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சேவையாக செய்கின்றனர். கோடிக்கணக்கானோர் இந்த உலகில் இருந்தாலும் பகவானின் பிறந்த நாளில் பிரசாந்தி நிலையத்தில் இருப்பது வைகுண்டத்திலும் கைலாசத்திலும் இருப்பதற்கான பயனை தரும் என்று பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவின் பக்தர் ஸ்ரீதர் தெரிவித்தார். இந்த ஊர்ல இந்த டைம்ல பகவானோட அனுகிரகத்துல அவரோட சங்கல்பத்தில் இங்க இருக்கணுமானாலே ஒரு பெரிய ஒரு மகாபாகியம். இங்க இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டி, அன்பு, பகவானோட அனுகிரகம், ஒரு ஃபங்க்ஷன், மகா பிரசாதம், ஆளுகள் வர்றது போறது எல்லா ஃபெசிலிட்டியும் பார்த்தாச்சுன்னா இது புண்ணிய கஷேத்திரம் மாத்திரமல்ல, வைகுண்டமும் கைலாசமும் சேர்ந்த நிறைஞ்ச இடம் இது. இங்க இருக்கிறதே ஒரு மகாபாகியம். பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவின் 85வது பிறந்த நாள் விழாவிற்காக உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வண்ண வண்ண மலர்கள் வரவழைக்கப்பட்டு பிறந்த நாள் விழாவிற்கான சிறப்பு ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன. பாபாவின் பிறந்த நாளை ஒட்டி சத்ய சாய் பிரசாந்தி நிலைய ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருகை தரும் வெளிமாநில மற்றும் வெளிநாட்டு பக்தர்களை வரவேற்பதற்காக சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.